மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு டிடி வீடியோ பார்க்க போகிறோம். நுண்ணறிவுக்கும் நம்ம வந்துட்டு பிரெயின் ட்ரைனிங்க்கும் ரெலவெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். நுண்ணறிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரெயின் ட்ரைனிங்கோட ஒட்டுமொத்த செயல்பாடுகள் வடிவமைப்பு. அது பிரச்சனை தீர்க்கக்கூடிய முறையாக இருக்கட்டும், நம்மளுடைய கவனமாக இருக்கட்டும், மூளை செயல்பாடுகளாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த செயல்பாடு தான் நம்மளுடைய நுண்ணறிவை உருவாக்கக்கூடிய ஒரு படிநிலைகளாக இருக்குது. ஸோ அது தொடர்பான வடிவமைப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிரெயின் ட்ரைனிங் ஃபார் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் லாங்குவேஜ் லேர்னிங் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கும் போது பிரெயினுக்கு வந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மெமரி பவரை வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா தமிழில் வேர்ட்ஸ் தெரியும், இங்கிலீஷில் சில வேர்ட்ஸ் தெரியாது. ஸோ அதை நம்ம கற்றுக்கும் போது பிரெயின் வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ் அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ். இப்போ யாராவது பேசும்போது அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் நல்லா கவனிச்சு கேட்போம். ஸோ அது வந்து அட்டென்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நியூரல் பாத்வேஸும் பிரெயின் கனெக்ஷன்ஸையும் வந்து லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறது மூலயமா அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவாற்றல் மற்றும் மூளை வந்து ஓகேவா? மூளை பயிற்சிகள் மற்றும் அறிவாற்றல் பற்றி நம்ம இப்போ வந்து அதில் வந்து லாங்குவேஜ் மொழி கற்றல் அது வந்து நான் சொல்ல போகிறேன். மொழி கற்றல்ங்கிறது வந்து மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. இது வந்து மூளை நல்லா பிரெயின் நல்லா வேலை செய்யும்போது மட்டும்தான் இந்த மொழி கற்றலுங்கிறது நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அது வந்து எப்படி சொல்கிறது, நினைவாற்றல். ஒரு வேர்ட்ஸ் வந்து நம்ம அதிகமாக ஒரு 10 வேர்ட்ஸ் நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம அதிகமாக அதை ஏற்றுக்கிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கேட்டோம்னா அது 10 வேர்ட்ஸ் நம்ம கரெக்டாக சொல்கிறோங்கிறது தான் இந்த மூளை பயிற்சிகள்னு சொல்கிறோம். அது வந்து நம்மளை எல்லாம் நம்ம அந்த பயிற்சிகளை கொடுக்கும்போது வந்து நமக்கு நல்லா அறிவாற்றல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ட்ரைனிங் ஃபார் காக்னிட்டிவ் அபிலிட்டிஸில் வந்து பேஷன் பர்சன் பேச போகிறேன். இது வந்து நம்மளோட குழந்தைங்களோட திங்கிங்கோட கெப்பாசிட்டி, அப்புறம் மெமரி பவர், அப்புறம் நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக நம்ம எப்படி இம்ப்ரூவ் வச்சுக்க முடியும், நம்ம மெமரி பவரை வந்து எப்படி அதிகப்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக நம்ம பர்சனல் ஆக்டிவிட்டி நம்ம நிறைய கொடுக்கலாம். அதில் வந்து பேட்டர்ன் பசில்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன வரும், ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 6 9 + எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்கலாம். அதோட அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து திங்கிங் எபிலிட்டி அதிகமாகும், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியும் அதிகமாகும். அப்புறம் விசுவல் லாஜிக் அப்படின்னா ஒரு சர்க்கிள், அப்புறம் ட்ரையாங்கிள் அப்படி கொடுக்குறோம். ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் என்ன வரும், சர்க்கிள் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் என்ன வரும், சர்க்கிள் வரும். அந்த மாதிரி கொடுக்கும்போது கேட்கும்போது அவங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதை ஈஸியாக அவங்க ஈஸியாக சொல்ல முடியும் ஈஸியாக சொல்ல முடியும். அப்புறம் லாஜிக்கெலாம் நம்ம அவங்க திங்க் பண்ண வைக்கலாம். இப்போ பேர்ட்ஸு கேட்டு அதோட ரேட் எவ்வளோன்னு கேட்கலாம். அது ஒரு 105 ரூபா அப்படின்னா கூடையோட விலை என்ன அப்படின்னு கேட்கலாம். அது கேட்டால் அதோட திங்கிங் எபிலிட்டி அது அதிகமாகும். For cognitive abilities, we are going to see about attention training, in which we can give different games for their focus and concentration. Like this, I'm going to give you all a game. From that, she'll be asking you all questions. Okay, so listen keenly to my paragraph. The box arrived at Rohan's doorstep. It had no label, no address, and no hint about who sent it. Rohan's curiosity was piqued. He opened the box and a small note was inside, in which was written, "Meet me at the old clock tower at midnight." So the second question is, to whom the mystery box was given? Rohan. The question is, what was inside the box? Note. And question, what was written in the note? Meet at the old clock tower at midnight. From this activity, we can see that you all have focused and you have concentrated. So this is a type of attention training. Thank you.